நினைத்தாலே இனிக்கும் சீரியலோட இன்னைக்கு எபிசோடோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுனைனாவோட டீமும் நித்யாவோட டீமும் பாத்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் ரூமுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நித்யாவோட டீம்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுனைனா வந்து சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து கார்த்திக்கு எந்த ஒரு தண்டனையும் வந்து பிரின்சிபல் மேம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கார்த்திக் வந்து இந்த காலேஜோட ட்ரஸ்டியோட பேரன், அதனால கார்த்திக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் வந்து பிரின்சிபல் மேம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனைனா வந்து நித்யாவோட டீம்ல இருக்க எல்லார்கிட்டையும் வந்து சொல்றாங்க. நம்ம சுனைனா சொன்ன மாதிரி நடக்கலங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரின்சிபல் ரூம்ல பாத்தீங்கன்னா வந்து கார்த்திகோட தாத்தா பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க, நித்யா நீ கார்த்திக்கு என்ன மாதிரி தண்டனை நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அது தாராளமா நீ கொடுக்கலாமா, கார்த்திக்கு நீ என்ன மாதிரி தண்டனை கொடுக்க போற நித்யா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சார் மேம் கார்த்திக் செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய தவறு, ஆனா மன்னிச்சு விடலாம். ஆனா அப்படி மன்னிச்சு விட்டோம்னா கார்த்திகை காலேஜ் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அதே தவறை தான் செய்வாங்க. கார்த்திக்கு நான் கொடுக்க போற தண்டனை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி தவறை வந்து செய்யாம அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு உதவும் மேம். அது மாதிரி தண்டனையை நான் கொடுக்க போறேன். இனி வந்து காலேஜில் இருக்க எந்த ஸ்டூடெண்ட்ஸும் இது மாதிரி தவறை வந்து செய்ய மாட்டாங்க மேம். அது மாதிரி தண்டனை நான் கொடுக்க போறேன். கார்த்திக்கு இனிமேல் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து இந்த காலேஜுக்கு வரக்கூடாது மேம். காலேஜ்ல இருந்து ஒரு வாரத்துக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் மேம் வந்து சொல்றாங்க. அப்போ ஜேபிஆர் பிரின்சிபல் மேமும் வந்து சரியான ஒரு தண்டனையை வந்து நீ கார்த்திக்கு கொடுத்துருக்க நித்யா, சரியான ஒரு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் மேமும் ஜேபிஆர் வந்து சொல்றாங்க நித்யா கிட்ட. அப்போ நம்ம பிரின்சிபல் மேம் பாத்தீங்கன்னா வந்து கார்த்திக் இந்த காலேஜ்ல இருந்து உன்னை ஒரு வாரத்துக்கு வந்து நான் உனக்கு சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் மேம் வந்து கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, நித்யா நீ வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் மேம் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட சொல்றாங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் ரூமை விட்டு வெளியே வராங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது நித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட போய் கேக்குறாங்க, ஏன் நித்யா இது மாதிரி பண்ண, கார்த்திக் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கான், ஆனா அவனுக்கு நீ ஒரு சின்ன தண்டனை தான் நீ கொடுத்துருக்க, காலேஜ்ல இருந்து கார்த்திகை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்க, இதெல்லாம் அநியாயம் நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை வந்து அவன் செஞ்ச செயலை நினைச்சு அவன் வந்து திருந்தனும் வருந்தனும், அதை அவன் வந்து அவன் உணரணும், நான் செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய தவறுன்னு நினைச்சு அவன் உணரணும், அதுக்காக தான் அவனுக்கு இது மாதிரி தண்டனை நான் வந்து கார்த்திக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சுனைனா கிட்ட போய் பேசுறாங்க. சுனைனா நீயும் கார்த்திக்கும் சேர்ந்துதான் இது மாதிரி வந்து தவறான ஒரு காரியத்துல ஈடுபட்டீங்க, என்னால ஈஸியா வந்து உன்னை வந்து பிரின்சிபல் மேம் கிட்ட வந்து மாட்ட வச்சிருக்க முடியும் உன்ன, ஆனா நான் அது மாதிரி நான் செய்யல, உன்னை வந்து நான் காட்டி கொடுக்கல பிரின்சிபல் மேம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சுனைனா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, பாடுறா நித்யாடா, நித்யா தேவிடா, நித்யா வந்து தியாகத்தின் மறுவுரும் அன்பின் திருவுருவம் தான் சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்லும்போது நம்ம நித்யாவோட ஃப்ரெண்ட்ஸும் நித்யாவும் சமீரும் வந்து சிரிச்சுட்டு நம்ம சமீர் வந்து சுனைனா கிட்ட போய் சொல்றாரு, சுனைனா நீ நித்யாவை வந்து தோற்கடிக்கணும்னு நினைச்சா நீ தான் வந்து கீழே விழுந்து மூக்க உடச்சிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து சுனைனா கிட்ட வந்து சொல்லும்போது நம்ம முகேஷ் பாத்தீங்கன்னா வந்து எப்படா சமீரா இப்படிதானே கீழே வந்து மூக்க உடச்சிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷ் பாத்தீங்கன்னா வந்து கீழே விழுந்து காட்டுறாரு. நம்ம முகேஷ் வந்து அது மாதிரி செய்யும் போது ரொம்ப அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம சுனைனாவும் சுனைனாவோட டீமும் வந்து ரொம்ப அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சுனைனா அந்த இடத்த விட்டு அவங்க டீமோட அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம முகேஷும் வரத்தும் வந்து சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாரும் இங்க கவனிங்க, நம்ம வந்து நித்யா தேவியை பாக்குறதுக்கு வந்து கோவிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, முகேஷ் பரத் இன்னொரு தடவை என்ன வந்து நித்யா தேவின்னு கூப்பிட்டீங்க உங்களை கொன்றுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, ஆமாடா முகேஷ் பரத், இன்னொரு தடவை நித்யாவை வந்து நித்யா தேவின்னு கூப்பிட்டீங்கன்னா நித்யா வந்து உங்களுக்கு கொன்றுவா, நித்யாவை வந்து நித்யா தேவின்னு கூப்பிடாதீங்கடா, நித்யா அம்மனு கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர் ஒழுங்கா நில்லு சமீர், முகேஷ் கூடயும் பரத் கூடயும் சேர்ந்துக்கிட்டு நீயும் என்ன கிண்டல் பண்றியா, நில்லு சமீர் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீரை வந்து துரத்தி பிடிக்கிறதுக்காக நம்ம நித்யாவும் பாத்தீங்கன்னா வந்து சமீர் கூட சேர்ந்து ஓடுறாங்க. நில்லு சமீர் எங்கேயும் ஓடாத நில்லு சமீர் சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர் பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறாங்க, சமீர் பின்னாடியே. அப்போ நம்ம நித்யாவும் சமீரும் இது மாதிரி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம
நித்யா சமீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. அதை பார்த்து நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்காக கேண்டீன் போறாங்க. அப்படி கேண்டீன் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க, சமீர் தீபாவளி பண்டிகை வரப்போகுது, அதனால நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா லீவ் விட்டுருக்காங்க. நான் எப்படி உன்னை பார்க்காம நான் இருக்க போறேன்னு தெரியல. இந்த லீவால உன்னை சுத்தமா பார்க்க முடியாது. உன்னை ஒரு நாள் கூட என்னால பார்க்காம இருக்க முடியாது சமீர் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்து ரொம்ப கவலையில இருக்காங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நீ எதுக்குமே கவலைப்படாத, தினமும் வந்து நான் கண்டிப்பா உன்னை வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யாக்கு வந்து நம்ம சமீர் வந்து ஆறுதல் சொல்றாரு. என்னதான் சமீர் ஆறுதல் சொன்னாலும் நித்யா வந்து ரொம்ப கவலையில இருக்காங்க. தன்னோட அந்த மன வலியை வந்து பாடல் மூலமா வெளிப்படுத்துறாங்க. சமீர் தினமும் உன்னை நான் எப்படி பார்க்காம நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மூலியமா வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க நம்ம நித்யா. அப்படி நித்யா வந்து பாடும்போது நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுக்கு ஆறுதல் சொல்ற விதமா வந்து அவரும் பாட்டு பாடுறாரு. நித்யா கவலைப்படாத, இந்த உலகமே நீதான், எனக்கு என்னோட உலகமே நீதான், அப்பாவும் அம்மாவாவும் நான் உனக்கு கண்டிப்பா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம நித்யா கிட்ட வந்து நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து பாடல் மூலமா வந்து வெளிப்படுத்துறாரு. ஒரு வழியா நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவை ஆறுதல் படுத்தி அவரோட பைக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமீர் வந்து நித்யாவை வந்து கூட்டிட்டு போறாரு. நித்யா சமீரோட லைஃப்ல இதுக்கப்புறமா என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது, இது மாதிரி நினைத்தாலே இன்னைக்கு சீரியலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.